வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். அருளாசன் அருள் தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்களும் ஒட்டுமொத்த மகான்களும் இறைநிலையும் என்னுள் சூக்குமமாக எழுந்தருளி இன்றைய நாள்காட்டி வரிகளுக்கான கவிவரிகளையும் அதற்கான விளக்கத்தையும் சிறப்பிக்க வேண்டுமாய் சங்கல்பம் மேற்கொள்கிறேன். அனைவரையும் பணிவோடு முதற்கண் வணங்கி ஆரம்பிக்கலாம் என்றிருக்கிறேன். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். வாழ்க வளமுடன். சாமிஜியினுடைய இன்றைய நாள்காட்டி வரிகள். மன அமைதியில்தான் அறிவு வளரும் என்று சுவாமிஜி நமக்கு இந்த நாள்காட்டி வரிகள் கொடுத்திருக்கிறாங்க. இதற்கான கவிதை வரிகள். அறிவை புலன்களில் அதிக நாள் பழக்கினேன், அந்நிலையில் உணர்ச்சிகள் அறிவை வென்றன. அறிவை அறிவால் ஆராய துவங்கினேன், அந்நிலையிலும் புலன்களை இயக்கினேன். அறிவு அகண்டாகாரத்தில் நிலைபெற அதிக விழிப்பும் வழக்கமும் பெற்றது. அறிவு புலன்களை அறிந்தது வென்றது, அங்கு வாருங்கள் அமைதி விரும்புவோர் என்று ஒரு பாடல்ல சொல்லியிருக்காங்க. இன்னொரு பாடல்ல மனம் புலன் உணர்வினில் மயங்கிட மாயையாம், மனமுயர் வெளியினில் மருவி தோய்ந்திட, மனமுயர்ந்த அறிவெனும் மாபதம் எய்திடும், மனம் அறிவாகிய மனிதனும் தெய்வமே. மனம் மாயை என்பார்கள் மனநிலை மாற்றத்தை, மனம் மாய்வதே இல்லை மனம் மெய்ப்பொருளாகி. மனம் அறிவாகி மறுபிற பெய்திடும், மனம் அறிவாகிய மனிதனும் தெய்வமே என்று சுவாமிஜி இந்த 2 பாடல் கொடுத்திருக்கிறாங்க. நாம 5 விதமான கோஷ நிலைகள்ல நம்முடைய மனம் செயல்படும். அன்னமய கோஷம், மனோமய கோஷம், பிராணமய கோஷம், விஞ்ஞானமய கோஷம், ஆனந்தமய கோஷம் என்ற 5 நிலைகள்ல நம்முடைய மனதை இயக்கலாம். இந்த உடல் அளவுக்குள்ள எல்லை கட்டி கொண்டு இந்த உடலையே நான் என்ற அளவுல நாம இயக்கிக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு நிலை, இது அன்னமய கோஷ நிலை. நம்முடைய புருவ மத்தி, அதே போல தலை உச்சி, துரியம், இந்த 2ஐயும் நாம பயன்படுத்தி அந்த நிலையில வாழக்கூடிய ஒரு நிலையில பிராணமய கோஷம். பேரியக்க மண்டலம் முழுமையும் உள்ள சக்திகள நிலையில இருந்து வாழ்வது ஆனந்தமய கோஷம். அமைதி கொடுக்கும். அதே போல சுத்தவெளி இணைப்போடு இருந்து நாம வாடும்போது அதுதான் ஆனந்தமய கோஷம். நாம இந்த உடல் அளவுல எல்லை கட்டி கொண்டு வாழக்கூடிய இந்த வாழ்க்கையில நம்முடைய மனம் அமைதி இருக்காது, உணர்ச்சி நிலையிலே இருக்கும். அப்போ இந்த உணர்ச்சி நிலை வாழ்க்கையில தான் அழுகுண வயப்பட்டு 5 பெரும் பழி செயல்கள், ஆணவ தன்மைகளான தன்முனைப்பு, அருகுணம், பஞ்சமா பாவம், தயவின்றி பிறருடைய சுதந்திரம் பறித்தல், வன்முறைகள், ஏழ்மை, பிறற்பொருள் கவர்தல், வாழ்க்கையில பெண்ணினத்தை வருந்தவுடன் என்ற கண்ம விடைகளாக தலை தொங்கும். நாம நம்முடைய மனதை இந்த உடலளவுல எல்லை கட்டி கொண்டு வாழக்கூடிய ஒரு நிலைக்கு சாமிஜி உதாரணம் சொல்லுவாங்க. கடலளவு நீர் இருக்கு, அந்த கடலளவு நீரை ஒரு கொட்டாங்குச்சி சரண்டில் எடுத்துட்டு அதை கடல்நீர் என்று நாம பார்த்து கொண்டே இருந்தா எந்த பலனும் அடைய முடியாது. ஒரு சின்ன ஒரு பேப்பர் கப்பல் செஞ்சு அந்த கொட்டாங்குச்சி சரண்டில் இருக்கக்கூடிய அந்த தண்ணியில விட்டு வேணா நீங்க அழகு பார்க்கலாமே ஒழிய, கடலளவு நீர்ல அந்த கொட்டாங்குச்சி சரண்டில் உள்ள அந்த நீரை கடலளவு நீர்ல கலக்கும்போது நாம எண்ணற்ற நன்மை அடையலாம். அதுபோல இந்த உடலளவுல எல்லை கட்டி கொண்டு வாழக்கூடிய அந்த தான் தனதுங்கிற அந்த முனைப்பினால இந்த ஆணவ தன்மைகள் 8 நமக்கு இருக்கும். அப்போ மனம் அமைதி இருக்காது, உணர்ச்சி நிலையிலே இருக்கும், அறிவு குழப்பமாக இருக்கும். எந்த விதமான ஒரு ஆன்மீக வளர்ச்சியிலையும் நாம தொடர்ந்து முன்னேறவே முடியாது. அந்த உடலளவுல எல்லை கட்டி கொண்டு வாழக்கூடிய இந்த அன்னமய மனோமய கோஷத்திலிருந்து விடுபட்டு பிராணமய கோஷ நிலைக்கு மாறணும். நம்முடைய ஞான கர்ம இந்திரியங்களை 10 இந்திரியங்களை, ஞான இந்திரியங்களான தோல், நாக்கு, மூக்கு, கண்ணு, காது, கர்ம இந்திரியங்களான கை, கால், பிறப்புறுப்பு, மனதுவாரம், வாய் என்று சொல்லக்கூடிய இந்த 10 இந்திரியங்களுடைய செயல்பாடுகளை உங்களுடைய புருவ மத்தியிலையும், அதே போல ஒரு எண்ணம் வந்தா தலை உச்சி துரியத்திலையும் நீங்க பழக்கப்படுத்தி வாழும்போது இது பிராணமய கோஷம். பேரியக்க மண்டலம் முழுமையும் உள்ள கோடான கோடி சூரிய குடும்பங்கள், பஞ்சபூதங்கள் அனைத்தும் நம்மோடு இணைந்து எப்பவுமே நமக்கு நன்மையை கொடுத்து கொண்டே இருக்கு. இந்த நிலையில இருக்கக்கூடியது விஞ்ஞானமய கோஷம். அதை தாண்டி சுத்தவெளி அந்த இறைநிலையோடு 2 கலந்து நின்று நாம வாழும்போது
ஒரு பேரானந்த நிலை, ஆனந்தமய கோஷம் எப்பவுமே நமக்கு இருந்து கொண்டிருக்கும். மனம் அமைதியிலேயே இருக்கும். நம்முடைய அறிவே தெய்வம் என்ற அந்த பேருண்மையை உணர்ந்து நாம அந்த இறைநிலையாகவே மாறி நின்று இறைநிலையின் சொரூபமாக வாழலாம் என்று சொல்லி நன்றியோடு நிறைவு செய்து கொண்ட இன்றைய சிந்தனையை வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளம்.